பொண்ணு தாயி, நம்ம நேரா போய் பார்வதியை கையோட கூட்டிட்டு போயிருவோம் என்ன? ஆமா, அவளை கையோட கூட்டிட்டு போறதுக்கு தானே போய்கிட்டு இருக்கோம் வீட்டை பார்த்து. இந்நேரம் அவ கிளம்பிதான் இருப்பா பாத்துக்க. நான் நேற்றுக்கு சாயங்காலமே அவள்கிட்ட சொல்லி வச்சிருந்தோம்ல, நீ காலையிலேயே சீக்கிரமா கிளம்பிடுறி, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு. அப்ப நேரா போய் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போயிட வேண்டியதான். ஆமா, ஓ பார்வதி அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போயிட வேண்டியதான். சரி வா, பேசிக்கிட்டே தான் நின்னுகிட்டு இருக்கோம், போவோம். பரிமளா, அங்க பாரு பார்வதி நிக்கா. ஆமா, இங்க சங்கரனங்கடல என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏன் அண்ணாச்சி, ஏன் அண்ணாச்சி? என்னம்மா தங்கச்சி? ஏ பொண்ணு தாயி, நீயா? ஆமா தங்கச்சி. என்னடா நான் உனக்கு தங்கச்சியா? ஆமா, அண்ணாச்சி அண்ணாச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தியே, அதான் அண்ணாச்சி எப்படி தங்கச்சியை கூப்பிடுவாருன்னு சொல்லி காட்டுனேன். இவா வருது. பின்ன பார்வதி எவ்வளவு அழகா அண்ணாச்சின்னு கூப்பிட்டான்னு பாத்தியா? சும்மா இரு பொண்ணு தாயி, உனக்கு எந்த நேரமும் கிண்டல் தான். ஆமா, பின்ன கிண்டல் அடிச்சு பேசி நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா பார்வதி, நீ இன்னும் கிளம்பலையா? அட என்ன பார்வதி, நான் நேத்துக்கே உங்ககிட்ட சொல்லிட்டு போனேனா இல்லையா, காலையில சீக்கிரமா கிளம்புன்னு. இன்னும் கிளம்பாம இங்க சங்கரன் கடையில வந்து என்னத்தை வாங்கிட்டு நிக்க? என் பியாத்தி உப்புமா கிண்டணும்னு சொன்னா பத்துக்க, அதான் ரவையை வாங்கிட்டு போலாம்னு வந்து நிக்கே. நானும் 10-15 நிமிஷமா அண்ணாச்சி அண்ணாச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணாச்சிய வெளியவே காணல பத்துக்க. அண்ணாச்சி கடையை திறந்து வச்சுட்டு பக்கத்து ஊரு கல்யாண வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. என்னது, பக்கத்து ஊரு கல்யாண வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரா? கடையை திறந்து வச்சுட்டேவா போயிட்டாரு? ஆமா பார்வதி, கடையை திறந்து வச்சுட்டு தான் போயிருக்காரு. கடையை மூடி இருந்தாருன்னா அன்னைக்கு பூரா நம்ம கடையவே திறக்க மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்து தெரு கடையில போய் மளிகை சாமான்லாம் வாங்க போயிருவோம்ல, அதுக்கு தான் கடையை திறந்து வச்சுட்டே போயிருக்காரு. சரியான ஆளுதான் இந்த சங்கரனே. ஆமா, பின்ன வியாபாரம்னா அப்படிதான் இருக்கும். கடையை திறந்து வச்சா கூட நம்ம எந்த ஒரு பொருளையும் யாரும் நம்ம தெருல இருந்து எடுத்துட்டு போக மாட்டாவோ, அந்த நம்பிக்கையில தான் கடையை திறந்து போட்டுட்டு போயிருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப பால் காய்ச்சி வீட்டுக்கு கிளம்பணும். நீ என்னடானா உப்புமா கிண்டதுக்கு ரவையை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா? பரிமளம், அது ஏன் பேத்தி இருக்கால்ல, அவளுக்கு சாப்பிடறதுக்கு கொடுக்கணும்ல. உப்புமா கிண்ட போறானா? உப்புமா ஒண்ணும் செய்யாண்டா. எங்க வீட்டுல பால் காய்ச்சி வீட்டுக்கு போகப்பட்ட எல்லாருக்கும் இட்லி அவிச்சு வடையெல்லாம் சுட்டு வச்சிருக்கேன். பார்வதி, உன் பேத்தி என்ன வீட்லயே விட்டுட்டு வர போறா? பால் காய்ச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அது பரிமளம், அவ வரமாட்டேன்னு சொன்னா பத்துக்க. மலரே வரமாட்டேன்னு சொன்னாளா? வா, நான் போய் கூப்பிடுறேன் அவளை. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். பால் காய்ச்சி வீட்டுக்கு பரிமளம் நீயும் கிளம்புதியா? அது ஆமா பார்வதி, கிளம்பணும்ல. அதுக்குள்ள நீ நேத்துக்கு வேற ஒண்ணுல சொல்லி சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தா. சரி, வீட்டு விஷயம்லாம் இப்படி தெருல நின்று பேசாண்டா. வாங்க வீட்டுக்கு போவோம், அங்க போய் பேசிக்கிடலாம். பரிமளம் வா, நம்ம பார்வதி வீட்டுக்கே போவோம். அங்கெல்லாம் போயிட்டு பார்வதியும் கூட்டிக்கிட்டு அவ பேத்தியும் கூட்டிட்டு வந்துருவோம். சரி பொண்ணு தாயி. பார்வதி வா, உன் வீட்டுக்கு போய் உன் பேத்தியும் கூட்டிட்டு வருவோம். நீ சொன்னா அவ கேப்பா பொண்ணு தாயி, வா போவோம். பார்வதி, நீ மாறுதே இல்லையோ, ஆனா அந்த உப்புமாவை மட்டும் மாத்தவே மாட்டேங்க பத்தியா? என்ன செய்ய பொண்ணு தாயி, கொஞ்சம் போல ரவை இருந்ததுன்னா சீக்கிரமா ரவையை கிண்டி வச்சு தின்னுட்டு எங்கேயாவது வெளியே கிளம்பலாம்ல, அதுக்கு தான், வேற ஒண்ணு இல்ல. ஆமா ஆமா, அது சரிதான். நீங்க தான் உப்புமா ஃபேமிலியாச்சே. உப்புமா ரொம்ப தப்புமா. இந்த பொண்ணு தாய்க்கு எந்த நேரமும் ஒரே கிண்டல் பேச்சுதான். மலரே, ஏன் மக்கா? பொண்ணு தாயாச்சி, பரிமளாச்சி வாங்க. வாரமக்கா. ஆச்சி, ரவை வாங்கிட்டு வந்தியா? உப்புமா கிண்டணும்ல, நேரம் இல்ல அப்புறம் வயிறு பசிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அட என்ன மக்கா, நீ வேற அவங்க ஆச்சி கூட சேர்ந்துக்கிட்டு ஒரே ரவை உப்புமான்னு சொல்லிட்டு கிடக்கா. அங்க வீட்டுல இட்லி எல்லாம் அவிச்சு வச்சிருக்கேன், வடை எல்லாம் சுட்டு வச்சிருக்கேன் பாத்துக்க, போய் சாப்பிடு. ஆச்சி, அது வந்து சொல்லத கேளுமக்கா. ஆமா, நீ இன்னும் கிளம்பலையா? என்னது கிளம்பணுமா? எங்க ஆச்சி? என்ன மக்கா இப்படி சொல்லிட்டா? அதான் பால் காய்ச்சி வீட்டுக்கு போனோம்ல, மேனகாக்கா வீட்டுக்கு. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். நேத்திக்கு வரைக்கும் உன் மவளை போட்டு அப்படி ஏசிட்டு கிடந்த, அவ வீட்டு நடையில நான் காலை வைக்க மாட்டேன், பால் காய்ச்சிக்கு யார்கிட்டயோ ஒரு ஆள்கிட்ட 100 ரூபா துட்ட கொடுத்து அனுப்புவேன் மொய்யா, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கிடந்தா. இப்ப என்னடான்னா என்னையும் பால் காய்ச்சி வீட்டுக்கு வாண்டு வந்து கூப்பிட்டுக்கிட்டு நிக்க. அட என்ன நடந்ததுன்னு உன்கிட்ட சொல்லாமல இருக்க போறேன் பார்வதி, சொல்லுதே. மக்கா, 2 ஆச்சிகளுக்கும் கொஞ்சம் மோர கலக்கி எடுத்துட்டு மக்கா. மோரா? அட வேண்டாம் பார்வதி, பங்குனி வெயில் காலையிலேயே பெப்பரப்பேன்ல இருக்கு. என்ன பார்வதி சொல்லியா? பங்குனி வெயில் காலையிலேயே பெப்பரப்பேன் இருக்கா? ஆமா, அடிக்கப்பட்ட வெயில்ல இங்க பக்கத்துல இருக்கப்பட்ட சங்கரண்ணாச்சி கடைக்கு வர போயிட்டு வர கலையிலேயே. ஆச்சி இருங்க, நான் போய் மோர் கலக்கி எடுத்துட்டு வரேன். அட வேண்டாமக்கா, நீ வேற இப்ப கிளம்பணும்ல. ஆமா, நீ முதல்ல போய் கிளம்பு. கிளம்பிட்டு எங்க வீட்டுக்கு போ, அங்க சின்ன பொண்ணக்கா இருப்பா. உனக்கு இட்லி எல்லாம் வச்சு தருவாமக்கா, போய் சாப்பிடு. என்ன உங்க ஆச்சி சொன்ன மாதிரி ரவை எல்லாம் ஒண்ணு கிண்டாண்டா.
உரிமையோட பேசுவா பத்துக்க. சரி நீயும் போய் கிளம்பு போ. போமக்கா. சரியாச்சி. இப்ப சொல்லு பரிமளா, என்னதான் ஆச்சு உனக்கு? எங்கயாவது வலிக்கு கிளிக்கு தலையில அடிபட்டுட்டா? மறுபடியும் என்ன உன் மவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு? அட நீ வேற பார்வதி, நானும் நேத்து சாயங்காலம் வரைக்கும் என் மவன் மேல கோவத்துல தான் இருந்தேன். இப்பவும் கோவமா தான் இருக்கேன். அப்புறம் என்ன, பால்காட்சி வீட்டுக்கு போறதுக்கு முத ஆளா கிளம்பி நிக்கிய. இப்ப நான் பால்காட்சி வீட்டுக்கு கிளம்பி நிக்கிறது என் மவளால இல்ல, என் மருமவளால. அட என்ன சொல்லுத, நம்ம சின்ன பொண்ணால நீ பால்காட்சி வீட்டுக்கு கிளம்பி இருக்கியா? ஆமா, நேத்துக்கு என்ன நடந்துச்சுன்னா இதுதான் நடந்துச்சு பத்துக்க. அப்படியா? அப்ப சின்ன பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாளா? பாவம் அந்த பிள்ளை, நல்ல மனசுக்காரி இல்ல. இப்பதான் புரியுது பரிமளா, நீ என்னத்துக்கு உன் மவ வீட்டுக்கு கிளம்பி இருக்கானே. உன் மருமவ பொட்டி படுக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவ அப்பா வீட்டுக்கு போயிட்டா. அப்பா உனக்கு இங்க பிரச்சனைக்கு நீ யாரும் இல்ல இல்ல, அதான் மவ வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கு சந்தோஷமா கிளம்பிட்ட போலுக்க. அட நீ வேற பார்வதி, இவ்வளவு நேரம் நான் சொன்னதை வச்சு நீ தப்பு கணக்கு போடாத. என்னத்த சொல்லுத, நான் தப்பு கணக்கு போடுதானா? நீயும் மறுபடியும் உன் மருமக கூட சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்ட போலுக்க. அதத்தானே சொல்லுதே, முழுசா கேட்காம பாதிய கேட்டுட்டு தப்பு கணக்கு போடாத. பார்வதி கொஞ்சம் பொறு, அவ இன்னும் விஷயம் சொல்லுவா. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு மொத்தமா நீ பரிமளத்தை என்ன கேள்வி கேட்கணுமோ அதை கேளு, சரியா? யாத்தாடி ரெண்டு பேரும் என்ன சொல்லுவீங்க? சொல்லுதேன். வீட்டுக்குள்ள போனோமா? அப்புறம் அண்டா குண்டா எல்லாம் கரெக்டா இருக்கு. லிஸ்ட் போட்ட மாதிரி எல்லா பாத்திரமும் வாங்கியாச்சு. சின்ன பொண்ணு, மருமோளே. ஆகா, சின்ன பொண்ணு என்னவோ பாத்திரமாட்டா எல்லாத்தையும் எண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை அவங்க அப்பா வீட்டுல இருந்து சீதனமா கொண்டுட்டு வந்த பொருள்ல எங்க அம்மா எதையாவது எடுத்து வித்து போட்டாவளோ என்னவோ. அதான் கணக்கு கரெக்டா இல்லைன்னு சின்ன பொண்ணு எண்ணிக்கிட்டே இருக்கான்னு நினைக்க. போச்சு, மறுபடியும் இந்த வீட்டுல மாமியா மருமவ சண்டை நடக்க போகுது. இடையில நான் கடந்து மிதிப்பட போறேன். என்ன மக்கா இப்படி புலம்பிக்கிட்டு நிக்க? பேசாம இருமா, என்ன புலம்ப வச்சதே நீதான். சின்ன பொண்ணுக்கு அவங்க அப்பா சீர்வரிசையா கொடுத்த பாத்திரத்துல எதையாவது எடுத்து வித்து பட்டியாமா? என்னல சொல்லுத கூறு கட்டவனே? ஏமா தயவு செஞ்சு உண்மையே மறைக்காதமா, என்னனாலும் என்கிட்ட சொல்லுமா. நான் சின்ன பொண்ணுகிட்ட எப்படியாவது சமாளிச்சு பேசிக்கிடுதே. வாய மூடல, நான் என்ன சோறு பிங்கி திங்கிறதுக்கு வக்கத்தாளால உன் பொண்டாட்டி கொண்டு வந்த பாத்திரத்தை எல்லாம் நான் எடுத்து போட்டு வித்து திங்கிறதுக்கு? ஏமா அதுக்கு இல்லம்மா, ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுல, அதுக்குதாம்மா கேக்கு. உண்மையே சொல்லுமா. வாய மூடல, என்னத்துக்கு எந்தையாவது பேசிட்டு கடை. ஐயோ, சின்ன பொண்ணு இன்னும் எண்ணிக்கிட்டே இருக்காள. எத்தனை பாத்திரம் காணாம போச்சோ. பாத்திரமெல்லாம் நல்ல பளபளன்னு புதுசு மாதிரி இருக்கு. எதே புதுசு மாதிரி இல்ல, எல்லாமே புதுசுதான். என்ன மருமகள சொல்லியா? எல்லா பாத்திர பண்டமும் புதுசா? ஆமாதே, கிட்ட வந்து பாருங்க எவ்வளவு பளபளன்னு அளவோல இருக்குன்னு. என்னது, எல்லாம் புதுசா? ஆமா, புதுசு கண்ணா புதுசு. சின்ன பொண்ணே, எங்க அம்மா நீ கொண்டு வந்த பொருள்ல இருந்து ஒரு சின்ன டம்ளர் கூட எடுக்கல, நம்பு. இதான் ஒரு சரியான கிறுக்கு பிடிச்ச வரப்பம் போலுக்க. பெத்த தாயவே களவாணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏமா நான் அப்படி சொல்லலம்மா, நீ தெரியாதனமா ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்திருப்பேல்ல, அதத்தாம்மா அப்படி சொன்னேன். வாய மூடல. என்னங்க அத்தைய பத்தி இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிய? பாரு மருமகள, நீ ஏதோ பாத்திரத்துல எண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ கொண்டு வந்த பாத்திரத்துல இருந்து நான் பாத்திரம் எல்லாம் எடுத்து வித்து தின்னு விட்டனா? இவன் என் மேல எனக்கே பழிய போட்டுட்டு கிடக்கான். என்னங்க அத்தைய பத்தி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிய? அது வந்து சின்ன பொண்ணு, நீ எங்க கிட்ட எல்லாம் கோவப்பட்டுட்டு பாத்திர மண்டம் எல்லாம் எடுத்துட்டு உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்புனே இல்ல. ஏங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு கற்பனையை வளர்க்காதீங்க. கற்பனையா? நீ தானே எல்லா பாத்திரமும் சரியா இருக்கான்னு எண்ணிக்கிட்டு இருந்தா? ஆமா, கடையில இருந்து லிஸ்ட் போட்டு வாங்கின பொருள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மருமகள சொல்லியா? கடையில இருந்து வாங்கிட்டு வந்த பொருளா? ஆமாதே, இந்த பாத்திரம் பித்தளை பாத்திரம் எல்லாமே கடையில இருந்து தான் வாங்கிட்டு வரேன். என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? கடையில இருந்து வாங்கிட்டு வந்தியா? அப்ப இது உங்க அப்பா உனக்கு சீதனமா கொடுத்த பொருள் இல்லையா? எங்க இதுக்குதான் சொன்னேன் கற்பனை பண்ணி பேசாதீங்கன்னு. எங்க அப்பா வீட்ல இருந்து நான் கொண்டு வந்த சீதன பொருள் எல்லாம் நம்ம ரூம்ல இருக்கு. அப்ப இதெல்லாம் அதான் சொல்லுதம்ல, இதெல்லாம் இப்ப வாங்கிட்டு வந்ததுன்னு. மருமகள, கிடக்கப்பட்ட பாத்திரத்தை நமக்கு கழுவி கமத்ததுக்கும் அதை க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்குமே நேரம் சரியா இருக்கு. இப்ப இவ்வளவு பாத்திரம் எல்லாம் என்னத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கா? இது எல்லாம் விசேஷத்துக்கு தான். என்ன மருமகள சொல்லியா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. இது விடிஞ்சா பால் காய்ப்பு வீட்டுக்கு நாம கொண்டு போக வேண்டிய சீர்முறையெல்லாம் செய்யண்டாமா? மருமகள,
இதே நீங்க மேனகா வீட்டுக்கு 100 ரூபா மொய் எழுதணும்னு சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் சரியா இருக்காது. அந்த திமிரு பிடிச்சவளுக்கு 100 ரூபா கொடுக்கதே மேலு. சரி வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டாலேன்னா யார்ட்டையாவது 100 ரூபா திட்ட கொடுத்து அனுப்பலான்னு இருக்க பத்துக்க. இதே நீங்க கோவப்படதெல்லாம் நியாயம்தான். நானும் கோவப்பட்டேன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது நடைமுறைக்கெல்லாம் சாத்தியமாவாதுலத்தே. எப்படியா இருந்தாலும் என்ன சண்டை போட்டாலும் மேனகா நம்ம வீட்டு பிள்ளை. அவங்க வீடு கட்டி பால் காய்ச்சுதா. அப்ப நம்ம செய்ய வேண்டிய சீர்முறையெல்லாம் செஞ்சுதானத்தே ஆகணும். நீங்க இப்ப கோவத்துல சொல்லுவியத்தே அவ வீட்டுக்கு போக மாட்டேன், அவ பால் காய்ச்சி வீட்டுக்கு போக மாட்டேன், நீங்க யாரும் போவாண்டா, இப்போ போகப்பட்ட யார்கிட்டயாவது 100 ரூபா தொட்ட கொடுத்து அனுப்பலாம்னு. ஆனா அப்படி செஞ்சா பிரச்சனை இன்னும் பெருசாகுதுனத்தே செய்யும். கடைசியில உங்க மகா உங்க மேலாம் எந்த பழியும் போட மாட்டா. மைனிகாரி ஒருத்தி இருக்கா, அவதான் எங்க அம்மைக்கும் எங்க அண்ணனுக்கும் சொல்லி கொடுத்துருப்பா. அவ பேச்ச கேட்டுதான் என் வீட்டு பால் காய்ப்புக்கு அவங்க 2 பேருமே வரல. 100 ரூபாய் துட்ட யாரோ 3வது மனுஷால்ட்ட மொய்யா கொடுத்து அனுப்பியிருக்காவோ. நான் என்ன சுவார திங்கிறதுக்கு வக்கில்லாம இருக்கனா, இல்ல 100 ரூபாய் துட்டுக்கு நான் லாய்க்கு இல்லாம இருக்கனா? எல்லா பிரச்சனைக்கு காரணமே என் மைனிகாரி தான். அவளாலதான் எங்க வீட்லயே பிரச்சனை வருது. என்ன எங்க அம்மா கிட்ட இருந்தும் எங்க அண்ணன் கிட்ட இருந்தும் பிரிச்சுட்டா. அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்னதான் யாசிக்கிட்டு இருப்பா. ஆமா, அது எப்பவும் நடக்கப்பட்டது தானே. எந்த பிரச்சனையானாலும் மேனகா ஒன்னதானே சொல்லுவா சின்ன பொண்ணு. பாத்தீங்களாங்க, உங்களுக்கே தெரியுது உங்க தங்கச்சியை பத்தி. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல என் மேலேயும் உங்களுக்கு பயங்கர கோபம் வரும். அப்புறம் திரும்பி என்னதுக்கு நமக்குள்ள சண்டையெல்லாம். நான் இந்த வீட்டு மருமவ, ஏன் சம்மந்திக்காரிக்கு என் கடமையை நான் செஞ்சுதான் ஆகணும். அப்பதானே நான் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும். சின்ன பொண்ணு என்ன சொன்னாலும் சரிதான். இதே உங்க மக என்ன பத்தி என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டும் தே. ஆனா நான் எப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா தே. எதே குத்துப்பணி, விளக்கு, அப்புறம் பால் காய்ச்சிக்கு தேவையான பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தே. பாருங்க நல்லா இருக்கான்னு. என்னதே கண்ணீரை வடிக்கிய? ஏதாவது பாத்திரம் கித்திரம் வாங்காம விட்டுட்டனா? அதுக்குள்ள மருமோள உனக்கு தான் எவ்வளவு நல்ல மனசு. என் மக என்ன பார்த்து என்னமும் சொல்லிட்டு போறா. ஆனா உன்னை பார்த்தல, அவங்க வீடு கட்டதை பார்த்து நீ பொறாமப்படுவேன்னு சொன்னா. அவ சொன்னதை கேட்டு நீ கோவப்பட்டதெல்லாம் நியாயம் தான் மருமோள. நான் இல்லைன்னு சொல்லல. இப்படி எல்லாம் பேசி விட்டாளான்னு நானே அவ மேல கோவத்துல தான் இருந்தேன். அதனாலதான் பால் காய்ச்சி கூட அவ வீட்டு நடைய மிதிக்கப்படாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மருமோள. ஆனா நீ என்னடாண்டா அவளுக்கு சீர்வரிசை செய்யறதுக்காக கடகடையா அலைஞ்சு பாத்திர மண்டபெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிய. உன்னை பொறாம பிடிச்சவன்னு சொன்ன அவ எங்க? அவளுக்காக சீர்வரிசையில வாங்கிட்டு வந்திருக்க நீ எங்க? இது நான் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன். காமெடி பண்ணாத மருமவள, உனக்கு எவ்வளவு நல்ல மனசு. நான் பெத்து வச்சிருக்கேன் பாரு அந்த பேதில போவா. அவ உன்னை பார்த்துலா சொன்னா பொறாம படுதாவோ, அப்புறம் எங்க வீட்டை பார்த்து கண் திருஷ்டி போட்டுருவாவோ. அப்படி இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுனால அவ வாயில சாணியை கரைச்சு ஊத்த. மருமவள, உனக்கு தான் எவ்வளவு நல்ல மனசு. எதே இப்படி எல்லாம் கண்ணீரை விட்டு கதறாதியத்தே. என் கடமை எதனா நான் செய்தேன். கடமைன்னு சொல்லுத மருமவள, கடமையை செய்யறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும்ல. சின்ன பொண்ணு, நீ ஆளுதான் உயரம்னு பார்த்தா உன் மனசும் நல்ல உயர்ந்த மனசா இருக்க. ஆமல, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் மருமவ உயர்ந்த மனசுக்காரிதாம்ல. நாங்க 2 பேரும் இப்ப கொஞ்ச நாளா ஒத்துமையா இருக்கோம். அத பாத்தே நீ கிண்டல் அடிப்பியல. இப்ப பாத்தியால என் மருமவள, நீயே அவளை பத்தி பெருமையா சொல்லுத. உன் தங்கச்சிக்காரி பண்ணிட வேலைக்கு வேற ஒருத்தியா இருந்தா அவ வீட்டு நடைய மிதிக்க மாட்டா. ஏன் அவ முகரக்கட்டைய கூட பார்க்க மாட்டா. ஆனா என் மருமவ அவ கடமையை எவ்வளவு கரெக்டா பண்ணிருக்கா பாத்தியால. ஏமா, நீ சொன்னதெல்லாம் சரிதாம்மா. நானும் இவ்வளவு நாளா சின்ன பொண்ணை பத்தி சரியா புரிஞ்சுக்கிடல. தங்கச்சி கூட சேர்ந்துக்கிட்டு நானும் சின்ன பொண்ணை பத்தி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்பதானே புரியுது அவளை பத்தி. நான் எப்பவோ என் மருமவளை பத்தி தான் புரிஞ்சுக்கிட்டோம்ல. நீ தாம்ல இனி புரிஞ்சுக்கிடணும். நம்ம வீட்டு ராணியே அவதாம்ல. ஏமா, என் பொண்டாட்டி ராணி இல்லம்மா, நம்ம வீட்டு மகாராணி. பரவாயில்லையா, கீதாக்கா சொல்லி கொடுத்ததெல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதே. 4 முடி திருந்தினாலும் திருந்துச்சு. நமக்கு தான் முதல்ல சூப்பரான ஐடியா கொடுத்துச்சு. 4 முடி இப்ப என் மாமியாரும் என் வீட்டுக்காரரும் என்ன பார்த்து புகழதுக்கு காரணமே நீங்க தான். நன்றி மறக்காம இருக்கணும்ல. அதுக்காக உங்களுக்காக நம்ம ஊர் ஆத்தோரமா ஒரு பெரிய சிலையே வச்சு விடுதேன். எதே அழாதீங்க தே. அழமாட்டேன் மருமவள, இனி நான் அழவே மாட்டேன். என் மருமவளால எனக்கு பெருமைதான். அதனால இனி நான் சந்தோஷமா இருப்பேன். மருமவள, நானே உன் மேல திருஷ்டி போட்டிருப்பேன் பாத்துக்க. கண்டிப்பா இன்னைக்கு உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். எத்தே அதெல்லாம் இருக்கட்டும் தே. எத்தே இங்க பாருங்க, பட்டு சாரி எல்லாம் நல்லா இருக்கா? ஆமா, 2 பட்டு சாரியும் நல்லா இருக்கே. எத்தே இதுல உங்களுக்கு எந்த பட்டு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிடுங்க. இன்னொரு பட்டு மேனகாவுக்கு. என்ன மருமவள சொல்லியா? மேனகாவுக்கா? எத்தே சீர் வரிசைனா வெறும் பாத்திரம் மண்டை மட்டும் கொடுத்தா போதுமா தே? துணிமணி எல்லாம் கொடுக்காண்டமா? மருமவள, அவளுக்கெல்லாம் ஒண்ணு கொடுக்காண்டா. இதுல நீ ஒரு பட்டு சாரி எடுத்துக்க, நான் ஒண்ணு எடுத்துக்கிடுதேன். எத்தே எனக்கெல்லாம் பட்டு சாரி வேண்டாம். உங்களுக்கு ஒண்ணு, உங்க மகளுக்கு ஒண்ணு. அப்புறம் ரமேஷ் தம்பிக்கு வேற பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தே. மருமவள, ரொம்ப பெருமையா இருக்கு மருமவள, ரொம்ப பெருமையா இருக்கு. பாத்தியால தங்கச்சின்னு உயிரை விடுவிய. உன் தங்கச்சி பால் காய்க்க போறேன்னு பெத்த தாய்க்கு 1 முழம் பட்டு சேலை வாங்கி கொடுத்தால. பட்டு சேலைய விடு, ஒரு கண்ணு
ஏமா நீ உன் மருமகளை பார்த்து பெருமைப்படுதே இல்ல, அதே மாதிரி நானும் என் பொண்டாட்டிய பார்த்து பெருமைப்படுதம்மா. ஏங்க நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? ஆமா சின்ன பொண்ணு, ஒரு வேலை இல்ல, என்னன்னு சொல்லு. என்ன மருமகள? ஏத்தே ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், சாத்துக்குடி, அப்புறம் திராட்சை பழம்னு எல்லாம் பல வகையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் தே. அதெல்லாம் தட்டுல அலங்காரம் பண்ணி எடுத்து வைக்க வேண்டாமா? அதுக்கு தான் சொன்னேன். மருமகள பல வகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா? ஆமா தே, சீர்வரிசை எல்லா பொருளும் தானே வாங்கணும். பாத்தியால என் மருமகள? ஏமா நீ சொன்ன மாதிரி சின்ன பொண்ணு தான். ஆமா. ஏத்தே இதுல உங்களுக்கு எந்த பட்டு சாரி பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. அட என்ன மருமகள நீ வேற, வயசான காலத்துல எனக்கெல்லாம் பட்டு சேலை என்னத்துக்கு? 2 பட்டு சேலையும் நல்ல அளவோல இருக்கு. நீ வேணா உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து உடுத்திக்க. ஏத்தே நான் உங்களுக்கும் மேனகாவுக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஊர்பட்ட பட்டு சேலை எல்லாம் இருக்கு. மருமகள சொல்லத கேளு, எனக்கு பட்டு சேலை வேண்டாம், நீ ஒன்னு எடுத்து உடுத்திக்க. சின்ன பொண்ணு பட்டு சேலை உடுத்துனா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருப்பா. யாமல என் மருமவ பட்டு சேலை உடுத்தினாதான் மகாலட்சுமியா? இப்ப அளவோல பேண்ட் சட்டை உடுத்திருக்கா. என் மருமவ பேண்ட் சட்டை போட்ட மகாலட்சுமி ஆக்கும். ஏத்தே நீங்க 2 பேரும் என்ன வச்சு காமெடி எதுவும் பண்ணலையே? அட என்ன மருமவள, நான் ஒன்னும் உன்னை கிண்டல் பண்ணல. உண்மையிலேயே நீ பேண்ட் சட்டை போட்ட மகாலட்சுமி தான். ஆஹா, மாமியாரும் மாப்பிள்ளையும் என்ன கொஞ்சம் ஓவரா தான் புகழ்தாவளோ? இப்பயாவது என்ன பார்த்து புகழ்ந்து பேசுதாவளா? புகழ்ந்துட்டு போட்டும், காசா பணமா? என்ன மருமவள என்ன யோசிச்சுட்டு இருக்கா? அது வேற விடலத்தே, இந்த 2 பட்டு சாரியில எங்க அத்தைக்கு எந்த பட்டு சாரி உடுத்தினா அழகா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் தே. ஏல என்ன இன்னும் இங்கேயே நின்னு பாத்துக்கிட்டே இருக்கா? அதே என் மருமவ சொன்னால தாம்பூல தட்டுக்கு பழங்கள்லாம் எடுத்து வைக்கணும்னு, போய் எல்லாத்தையும் எடுத்து வை. சரிம்மா. ஆமாக்கா, இப்ப நம்ம எல்லாரும் போறதுக்கு வேன்னு சொல்லிட்டேல்ல? ஆமாம்மா, நான் நேத்துக்கே வேனுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லியாச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்துல நம்ம வீட்டு பக்கம் வேன் வந்துரும். நீங்க எல்லாரும் அதுக்குள்ள சீக்கிரமா ரெடி ஆயிருங்க. சரி மக்கா. சொல்லுவான் பாரு, பட்டு சேலை உடுத்தினாதான் என் மருமவ மகாலட்சுமின்னு. என் மருமவ மாடன் மகாலட்சுமி ஆகும். ஆமா பரிமளா, மாமியாரு நல்ல மினிக்கிட்டு வரட்டும்னு பட்டு சேலையெல்லாம் வாங்கி கொடுத்தாலாம்ல. வா மாடன் மகாலட்சுமி மருமவ பட்டு சேலையெல்லாம் உடுத்தாம வந்திருக்கா. அட நீ வேற பார்வதி, அடிக்கப்பட்ட வெயிலுக்கு பட்டு சேலையெல்லாம் உடுத்திட்டு போனோம்னு வச்சுக்க, அவ்வளவுதான் பஞ்சர் ஆயிருவேன். அத என் மருமகிட்ட பட்டு சேலையெல்லாம் நமக்கு ஒண்ணும் வேண்டாமா, நான் இப்படியே வாரேன்னு சொல்லிட்டேன் பாத்துக்க. அப்பா பொண்ணு தாயி, நீயும் பட்டு சேலையெல்லாம் உடுத்தலையா? இல்ல பார்வதி, நானும் இப்படியே தான் வர போறேன். அது சரிதான். மலரு, என் மக்கா மலரு ரெடி ஆயிட்டியா? இன்னும் வாரையாச்சு. பரிமளா, நான் எத்தனை நேரம் உன் மருமவளை பத்தி எப்படி எல்லாம் பெருமையா சொல்லியிருக்கேன். நீ அப்பெல்லாம் காது கொடுத்து கேட்டிருப்பியா? அதெல்லாம் சரிதான் பார்வதி, நான் தான் இப்ப என் மருமவளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேனே. என் குடும்ப குத்து விளக்கே அவதானே. அதான் பரிமளமே சொல்லிட்டாள்ல, என் மருமவ மாடன் மகாலட்சுமின்னு. மாடனோ கீடனோ, நம்ம சின்ன பொண்ணு எப்பவுமே மகாலட்சுமி தான். பார்வதி அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு நிமிஷம் இரு. என்ன பரிமளம், என்னன்னு சொல்லு. ஏன் பொண்ணு தாயி, நம்ம ஏற்கனவே பேசி வச்சிருந்தோம்ல, அத நம்ம பார்வதி கிட்ட இப்ப சொல்லுவோமா? என்ன பரிமளம்? அட அதுக்குள்ள மறந்துட்டியா? நம்ம கமலா மவனை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. ஆமா, கமலாவுக்கு மவனை பத்தி நம்ம பார்வதி கிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமே. நமக்கு கிடைச்ச நல்ல நேரமும் இதுதான். பார்வதி வேற இந்த நேரம் நல்ல சந்தோஷமா பேசுதல்ல, இப்பமே நம்ம கமலா மவனை பத்தி பேசிடுவோம். சரி பரிமளா, நீயே பேச. நீதான் கொஞ்சம் பார்த்து எடுத்து பக்குவமா பேசுவேல்ல. ஏன் என்ன விட்டுட்டு நீங்க 2 பேரும் தனியா குசு குசுன்னு பாடு பேசிட்டு இருக்கீங்க? அட என்ன பார்வதி, நீ உன்னை விட்டுட்டு நாங்க 2 பேரும் தனியா உட்கார்ந்து பாடு பேசுவோமா? எல்லாம் நல்ல விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் பாத்துக்க. நல்ல விஷயமா? அதான் உன் மருமவ மாடன் மகாலட்சுமின்னு சொன்னீங்க, அதை விட பெரிய நல்ல விஷயம் என்ன இருக்கு? பார்வதி என் மருமவ மகாலட்சுமி தான், அதே மாதிரி நம்ம பேத்தி மலரும் மகாலட்சுமி தானே? ஆமா பரிமளம், என் பேத்திக்கு என்ன குறைச்சல், அவளும் மகாலட்சுமி தானே? ஆமா, அந்த மகாலட்சுமிய இன்னொரு வீட்டுக்கு மகாலட்சுமி ஆக்காண்டமா? என்ன சொல்லுத பரிமளம்? நம்ம கமலா மவனை பத்தி உனக்கு தெரியும்ல? யாரு பரிமளம்? அந்த சுபாஷ் பயலா? ஆமா, அந்த சுபாஷ் தான். நல்ல பையன் பத்தியா? ஆமா, தங்கமான பையனாச்சே. வெளிநாட்டுல போய் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிச்சாலும் எல்லாரையும் நல்ல மதிக்கப்பட்ட பையனாச்சே. ஆமா பார்வதி, நீ சொன்ன மாதிரி சுபாஷ் நல்ல தங்கமான பையன் தான். ஆமா, இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் அந்த பையனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது நம்ம தங்கமான மனசுக்கார பையனுக்கு ஒரு மகாலட்சுமியா அவ அம்மா தேடிக்கிட்டு இருக்கா. அதான். என்ன பரிமளம் அதான் இதான்னு இழுத்துக்கிட்டு இருக்க? நாம மனசுல நினைச்சத நம்ம பார்வதி கிட்ட டப்புன்னு போட்டு உடைச்சிடணும்.
இப்ப உன்கிட்ட என்னன்னு போட்டு விளக்கமா சொல்ல. நம்ம கமலா மகன் சுபாஷுக்கு உன் பேத்தி மலர கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கேன். பொண்ணு தாயி என்ன பொண்ணு தாயி கிடக்க இப்படிதான் பட்டுன்னு சொல்லணும். அதுக்கு இல்லாம அது வந்து போயிட்டு இழுத்துட்டு கிடந்த என்ன பார்வதி, நான் சொன்னது புரிஞ்சுச்சா இல்லனா பரிமளம் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? என்ன பார்வதி முழிச்சுக்கிட்டு இருக்க? அதான் பொண்ணு தாயி பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டால, உனக்கு இப்ப புரிஞ்சுட்டுல? ஏன் ரெண்டு பேரும் என்னத்த சொல்லுதீங்க? சரியான டியூப்லைட் இவ்வளவு பட்டுன்னு போட்டு உடைச்சதுக்கு அப்புறமும் ரெண்டு பேரும் என்னத்த சொல்லுதீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? ஏ பரிமளம், நான் ஒண்ணு டியூப்லைட் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் சொன்னது எனக்கு புரிஞ்சுது. கமலாவுக்கு மகன் நல்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்க கை நிறைய சம்பாதிக்க அவனுக்கு என் பேத்தியை எப்படி கட்டி கொடுக்க முடியும்? எப்படி கட்டி கொடுக்க முடியுமா? எல்லாம் பொண்ணு பார்த்து பேசி எடுத்து நிச்சயம்பலம் பண்ணி தான் அப்புறம் கட்டி கொடுக்க முடியும். ஏன்னா அத சொல்லல, நாங்க கஷ்டப்பட்ட குடும்பமாச்சே, எப்படி என் பேத்தியை அவன் அவனுக்கு கெட்டு வந்ததை கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னத்த கஷ்டப்பட்ட குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீ என்ன சோத்துக்கு வழியிலாமல இருக்க? அதுவும் இல்லாம கமலாவுக்கு மகன் நல்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் உன் பேத்தி மலரும் நல்ல பெரிய படிப்பு தானே படிச்சிருக்கா? இங்க பாரு பார்வதி, எங்க ரெண்டு பேருக்கும் மனசுல இப்படி தோணுச்சு, அதத்தான் உன்கிட்ட சொன்ன பத்துக்க. ஜோடி பொறுத்த நல்ல அமக்கலமா இருக்கும், சொன்னா கேட்டுக்க. ஏன் பொண்ணு தாயி, இப்ப நான் என்ன அந்த பையனுக்கு என் பேத்தியை கெட்டி கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கமலா அவன் மகனுக்கு என் பேத்தியை கெட்டு வாழான்னு தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, சும்மா பணம் காசு அது இதுன்னு பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், இந்த உலகத்துல யாருக்குமே கல்யாணம் முடியாது. இப்ப நம்ம 3 பேரும் உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது ஆண்டவன் போட்ட முடிச்சா கூட இருக்கலாம்ல? அதானே, ஆண்டவன் போட்ட முடிச்ச யாரால மாத்த முடியும்? நீ பேசாம இரு. இப்ப உன் பேத்தியை ரெடியாக சொல்லிருக்கோம்ல, நம்ம மேனகா விட்டு பால் காட்சிக்கு போவோம். கமலாவும் அங்க வருவா, அவகிட்ட ஒரு சும்மா பேசி பாப்போம். யாத்தாடி, அப்புறம் அந்த பால் காட்சி வீட்ல வச்சு கமலா நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துட்டானா என்ன செய்ய? அது எப்படி சண்டைக்கு வருவா? ஒரு வீட்ல மாப்பிள்ளை தரம் ஒரு வீட்ல பொண்ணு தரம் இருந்தா எல்லாரும் 4 பேர் கேட்கதான் செய்வா. அதுக்கு போய் சண்டைக்கு வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அதான் சொன்னோம்ல, கேட்டு பாப்போம்னு. பேச்சு வார்த்தை தான் நடத்த போறோம், பேசி பாப்போம். எங்களுக்கு என்னவோ மனசுக்கு ரொம்ப சம்மதமா இருக்குமா. மலருக்கும் வந்து சுபாஷ் பையலுக்கும் கல்யாணம் முடிச்சா நல்ல ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கும், அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கும் பத்துக்க. நாங்க நல்லதுதான் நினைக்கும், நல்லதா இருந்தா கண்டிப்பா நடக்கும். நீ அமைதி இரு. என்ன நாங்களே பேசி இருப்போம், இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம் தான் சொன்ன பத்துக்க. நீங்க ரெண்டு பேரும் சொல்லதை கேட்டு எனக்கும் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஏற்கனவே ஒரு பையன் வந்து பொண்ணு பார்த்துட்டு போய் ₹1,00,000 ஏமாத்திட்டு போயிட்டான் பத்தியா? அதுல இருந்து என் பேத்தி கொஞ்ச நாளைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம், கல்யாண பேச்சே எடுக்காதேனாக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தா பத்துக்க. சின்ன பிள்ளை அவ அப்படிதான் சொல்லுவா மனசு வருத்தத்துல. அதுக்கு நம்ம பிள்ளைய விட்டுற முடியுமா? ஒரு நல்ல சம்பந்தம் அங்க பக்கத்துல இருந்தா நம்ம பேசி எடுத்து முடிக்கதானே செய்வோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத பார்வதி, நம்ம பேசி எடுத்து பாப்போம். சம்மதமா இருந்தா அப்புறம் மேற்கொண்டு பேசிக்கிடலாம். சரி பரிமளம், நீ சொல்லதும் சரியா தான் இருக்கு. என் மக்கா மலரு, ஏத்தாடி பரிமளம், என் பேத்தியை கேட்டு நாங்க இப்படி நினைக்கோம்னு ஒன்னும் சொல்லிவிடாத இப்போ. ஆட அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டோம்மா, பால் காய்ச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டியான்னு கேட்க போறேன். ஆச்சி, என் பொண்ணு தாயி மலரு பேத்திக்கு முகத்துல அப்படியே கல்யாண கலை தாண்டவம் ஆடுது பத்தியா? ஆமா பரிமளம், கல்யாண கலை தாண்டவம் ஆடுறதுனாலதான் நம்ம கல்யாண விஷயத்தை பத்தியே பேசணும் பத்துக்க. அதுவும் சரிதான். என் மக்கா கிளம்பிட்டியா? ஆமா ஆச்சி கிளம்பிட்டேன். போகுமா? தாவணி உடுத்திருக்கேன் மக்கா, சேலை உடுத்தலாம்ல? ஆச்சி சாரி எல்லாம் அங்க அம்மா வீட்ல இருக்கு. நாங்க ஆச்சி வீட்டுக்கு வரும்போது 2-3 செட்டு சுடிதாரும் ஒரு தாவணி செட்டு தான் ஆச்சி கொண்டுட்டு வந்தேன். அதுக்கு என்ன மக்கா, இந்த தாவணிலேயே நீ மகாலட்சுமி மருதனை இருக்கா? ஆச்சி கிண்டல் அடிக்காதீங்க. கிண்டல் பண்ணல மக்கா, உண்மையை தான் சொல்லுதா? சரி மக்கா, அப்ப நம்ம கிளம்புவோமா? சரி ஆச்சி. என் பார்வதி பாத்தியா, பிள்ளைக்கு முகத்துல கல்யாண கலை தாண்டவம் ஆடுது. எப்படியோ என் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சந்தோஷம் தானே. சரி போவோம் பொண்ணு தாயி, வேணே இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துரும்னு என் மகன் சொன்ன பத்துக்க. சரி அப்ப எல்லாரும் கிளம்புவோம், நேரம் ஆயிட்டுல. நானும் தான் எவ்வளவு நேரமா இங்கனையே கால் கடுக்க நின்னுகிட்டு இருக்கேன். இந்த சுசீலா ஒரு வார்த்தை நம்மள கூப்பிட்டாளா? பியார் வச்சிருக்கா பாரு, பியாரு வீட்டுக்கு மாமியா மருமவா வீடா. ஆமா, இங்க ஊர்ல இவ மட்டும்தான் வீட்டுல இருக்காவோ, மீதி எல்லாரும் தெருவுல கிடக்காவ பாரு. ஆமா, அதிசயமா இவ வீட்டை கட்டி இருக்காவளா, மாமியார் மருமவளும் ஒத்துமையா இருக்காவளா, அதுக்குதான் மாமியா மருமவான வீடுன்னு பியாரு வச்சிருக்காவலாம். வீட்டை கெட்டினா மட்டும் போதுமா, இந்த அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்ட எல்லாரையும் நல்லபடியா சந்தோஷமா கூப்பிட்டு பாலை காய்ச்சி அவங்களுக்கு நல்ல வயிறார சாப்பாடு எல்லாம் போடாண்டமா. நாம வீட்டுக்குள்ள நின்னும் ஏசியாச்சு, இப்படி வெளியே தெருல நின்னும் ஏசியாச்சு. இந்த சுசீலா காதுல உலாத மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கா. இதுக்கு முன்னாடி எல்லாம் எக்கா எக்கான்னு பாடு பேசுறதுக்கெல்லாம் வருவா. ஆனா இப்ப இந்த அக்காவை கண்ணுல காண மாட்டேங்காளா? என்னதான் மாமியாருக்கு இந்த மருமவ சொக்குபடி போட்டான்னு தெரியல. மருமகளுக்கு பின்னாடி ஏன்னா இந்த சுசீலா
பத்துக்க. நானும் அடுத்த வீட்டு விஷயத்துல எல்லாம் தலையிடவே மாட்டேன் பத்துக்க. நமக்கு என்னத்துக்கு? அதுவும் சரிதான்க்கா. ஆமா, என் மருமக சத்தம் கேக்கி. அட ஆமா, அவளேதான். கவிதா, நம்ம கரெக்டான நேரத்துக்கு தானே போறோம். லேட்டால ஒண்ணும் போகல இல்ல? ஆமாக்கா, நம்ம கரெக்டான நேரத்துக்கு தான் போறோம். அதுக்குல்ல எல்லார் வீட்லயும் விடிய காலம்பரையே பால் காய்ச்சிருவோம்ல. நாம இப்ப 9 மணிக்கு போறோம்ல, அதான் கேட்டேன். அது விடிய காலம்பரையே பால் காய்ச்சினா யாரும் போக மாட்டாங்கல்லக்கா. அதான் நல்ல நேரம் 9:30 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்குல்ல, அந்த நேரத்துல தான் பால் காய்ச்சி போறோம்னு சொல்லிட்டு போனவோ. நாம இப்ப கரெக்டான நேரத்துக்கு தான் போறோம். வாங்க போவோம். ஆமா கவிதா, நீ போட்டிருக்க பிளவுஸ் நம்ம லதாக்கா கிட்ட தச்சது தானே? ஆமாக்கா, ஆரி ஒர்க்ல தான் இந்த பிளவுஸை தைக்கலாம்னு இருந்த பாத்துடுங்க. ஆனா இந்த லதாக்கா யானை விலை குதிரை விலை எல்லாம் சொல்லுதாவோ ஆரி ஒர்க் பிளவுஸுக்கு. அதனாலதான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சும்மா சாதாரணமாவே தச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு தச்சு வாங்கிட்டு பாத்துடுங்க. மாப்பிள்ளையும் நல்லா சம்பாதிக்காரு. இப்ப தையல் தைக்கிறதுலயும் இந்த அக்கா நல்லா சம்பாதிக்கா. அப்ப கொஞ்சம் விலையை கொஞ்சம் குறைச்சு போட்டு எடுத்து கொடுத்தா என்னவா? நம்ம தெருக்காரங்க தானே, நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தானே. சரி ஒரு 50-100 ரூபாயை குறைச்சு போட்டு தச்சு எடுத்து கொடுப்போம்னு இந்த அக்காவுக்கு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கான்னு பாத்தியா? நாம தாங்க நம்ம தெருக்காரங்க, நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு எல்லாம் நம்ம மேல ஒரு நினைப்பும் கிடையாது பாத்துருங்க. என்ன சீமாட்டி நல்ல சீவி சிங்காரிச்சு பட்டு சேலையில உடுத்திட்டு வர? ஏன் கவிதா, என்னதே கூப்பிட்டீங்களா? ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். அம்மா, பட்டு சேலையில உடுத்திட்டு எங்கே போற மாதிரி இருக்கு? ஆமாதே, பட்டு சேலையில உடுத்திட்டு விசேஷ வீட்டுக்கு தான் போவாங்க. பின்ன என்ன தெருல போய் தண்ணி எடுக்கவா போவாங்க? இந்த எகட்டால பேச்சுக்கு மட்டும் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆமா, பின்ன நீங்களும் கிண்டல் அடிக்க மாதிரி கேள்வியை கேட்டா நானும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பதில சொல்ல முடியும். சரி, என்னன்னு சொல்லுங்க. நேரம் ஆயிட்டுதே, 9:30ல இருந்து 10:30 மணி வரை தான் நல்ல நேரமா. நாங்க அதுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள போகணுதே. ஏன் எங்க போற? என்னதே நீங்க பெரிய மனுஷி தானே, போகும்போது எங்க போறேன்னு கேக்கிய? சரி, அப்ப வரும்போது எங்க இருந்து வருவ? பால் காய்ச்சி வீட்ல நல்ல பாலை குடிச்சுக்கிட்டு நல்ல வயிறார சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு வருவேன். பால் காய்ச்சி வீட்டுக்கா? சுசீலா ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. நீ என்னடா பட்டு சேலையில உடுத்திக்கிட்டு மினிக்கிட்டு வர? இங்க பாருங்கதே, உங்களை கூப்பிடலன்னா நீங்க போகாதீங்க. அவங்க என்ன கூப்பிட்டாவுல்ல, அதான் நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். என்னடி சொல்லுதா? சுசீலா உன்னை கூப்பிட்டாளா? ஆமா கூப்பிட்டாவோ. மறக்காம பால் காய்ச்சுற நேரத்துக்கு கண்டிப்பா வந்துருமான்னு என்ன கூப்பிட்டாவோ. அதனாலதான் போயிட்டு இருக்கேன். ஏக்கா, உங்களுக்கு என்ன பத்தி ஒண்ணு தெரியும்ல? யாரும் கூப்பிடலன்னு வச்சுக்கிடுங்க, கூப்பிடாத வீட்டுக்குலாம் நான் காலடியே எடுத்து வைக்க மாட்டேன் பாத்துடுங்க. ஆமா, கூப்பிடாத வீட்டுக்கு யாரு போவாவோ? கூப்பிட்ட வீட்டுக்கு தானே போகணும். நல்ல கேட்டி எல்லாத்தையும் கூப்பிடாத வீட்டு வாசல்ல யாரும் காலை மிதிக்க மாட்டாவோ. என்ன கூப்பிட்டுருக்காவோ, நான் போயிட்டு வரேன்னா. இந்த திமிரு பிடிச்சவளை பாரு, கூப்பிடாத வீட்டுக்கு யாரும் போக மாட்டாவோ, கூப்பிடாத வீட்டு வாசல்ல யாரும் மிதிக்க மாட்டாவோன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறா. இப்ப நான் என்னமோ அவ வீட்டுக்கு கிளம்பி நிக்க மாதிரியும் இவ வராதீங்கன்னு சொல்லிட்டு போற மாதிரியும் சொல்லிட்டு போறா. இந்த சுசீலாவுக்கு நல்ல நியாயம் உண்டுல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா என் மருமகளை கூப்பிட்டுருக்கா பாரு. அவளும் அவ மருமகளை மட்டும் ஒத்துமையா இருப்பாவலாம். ஆனா வேற யாரும் ஒத்துமையா இருந்துட கூடாதுல்ல. கூப்பிட்டுருக்கா பாரு. நானும் என் மருமகளும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம். அவளை கூப்பிட்டுருக்கா, என்ன கூப்பிடல. ஆள பாரு, திமிரு பிடிச்சவா. உங்க மாமியா மருமக சாயமெல்லாம் என்னைக்கு வெளுக்க போகுதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். நீங்க பாலை காய்ச்சா எனக்கு என்ன, காப்பிய போட்டு குடிச்சா எனக்கு என்ன? திமிரு பிடிச்சவா. என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டுருந்தானா காலையிலேயே போய் ஒரு 4 இட்லி தின்னுட்டு வந்திருப்பேனே. நமக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரா மருமவா. என்ன ஒரு வார்த்தை கூப்பிடல. மாமியார கூப்பிடாத வீட்டுக்கு நல்லா மினிக்கிட்டு போறா பாரா. சுசீலா வந்து இவகிட்ட சொல்லும் போது எங்க அத்தைகிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிருங்கக்கான்னு சொல்லிருக்காளா பாரா. எங்க என் மருமவ நம்மகிட்ட மட்டும் அவங்க தனியா சொன்னாவளேன்னு பெருமைப்பட்டிருந்திருப்பா. கூறு கேட்டவா. சம்மந்தி அம்மா வீட்ல இருந்து எல்லாரும் வேன் பிடிச்சுதான் வந்திருக்காங்க. மேனகா, ஏன் மேனகா, சம்மந்தி அம்மா வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, வெளிய வா. வாங்க சம்மந்தி அம்மா, வாசிட்டு பண்ணி வாங்க மருமோனே, எல்லாரும் வாங்க. வாரம் சம்மந்தி அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சம்மந்தி அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் சம்மந்தி அம்மா. பால் வைக்க போற கரெக்டான நேரத்தை பார்த்து வந்திருக்கீங்களா மருமோனே? சம்மந்தி அம்மா எல்லாரும் வந்திருக்காங்க பாரு. என்னமோ சொன்னீல, எங்க வீட்ல இருந்து எல்லாரும் பால் வைக்கப்பட்ட நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டாவோன்னு. எங்க கரெக்டா வந்திருக்காவோ? என்ன மருமலை இப்படி சொல்லுதா? நம்ம 9:30ல இருந்து 10:30 மணி வரை தானே நல்ல நேரம் பால் காய்ச்ச போறோம். நீங்க சொல்றது சரிதான் தே, 9:30ல இருந்து 10:30 மணி வரை தான் நல்ல நேரம்னு சொல்லியிருந்தோம். ஆனா எங்க வீட்டுக்காரங்க காலையிலே வந்திருக்காண்டமா. இந்நேரம் நம்ம விடிய காலம்பர பால் காய்க்க போறோம்னு சொல்லியிருந்தா நேற்றுக்கு ராத்திரியே வந்திருக்கணும்ல தே. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காவோ. என்னமோ 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லனா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்த மாதிரிலாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. மருமலை அதெல்லாம் குத்தம் சொல்லாத. வீட்டுக்கு வந்திருக்காங்க, வாசல்ல நிக்க வச்சு இப்படி பேசிட்டு இருக்கலாமா? வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடு. திமிரு பிடிச்சவளுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்ததே தப்பு. இதுல நேத்துக்கே வந்திருக்கணுமாம்ல. வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க. ஏ அப்பா, என்ன புன்னகையோட சொல்லுதா வீட்டுக்குள்ள வாங்கன்னு. என்னம்மா, நாம வந்ததுன்னா உன் மகளுக்கு பிடிக்கல பொழுக்க, பிடிக்காத மாதிரில கூப்பிடுதா, வேண்டாத இருப்பா. ஏல சும்மா
சொல்லிடல. மர்மல அது பால் காய்ச்சி விட பத்தியா வேலை நிறைய இருக்கும் பத்தியா அவளுக்கு. அவ அந்த அலுப்புல இருக்கா போலுக்கு. நீ எதுவும் நினைச்சுக்கிட்டதவா வீட்டுக்குள்ள போவோம். வீடு அளவோல இருக்கு பத்தியா. ஆமத்தே, வீடும் அழகா இருக்கு. உங்க மகளும் பட்டு சேலையில ரொம்ப அழகா இருக்கா. ஆமா ஆமா, பச்சை கலர் பட்டு நல்ல அளவோல இருக்கு பத்தியா. என் மருமவ எவ்வளவு நல்ல எண்ணத்தோட நல்ல மனசோட அவ கடமையை செய்யணும்னு வந்திருக்கா. இந்த கேடு கட்டவா வாங்கன்னு கூப்பிடுறது கொஞ்சம் சந்தோஷமா கூப்பிட்டா என்னவா? மூஞ்ச ஒரு திமிசால வச்சுக்கிட்டு கூப்பிடுதா. என்னத்தை செய்ய, நான் பெத்து வளர்த்தத செல்லம் கொடுத்து நானே கெடுத்து விட்டேன். திமிரு பிடிச்சவா. என் மருமவ கூப்பிட்டதுனாலதான் நான் இவ வீட்டு நடக்கே வாரேன். இல்லனா இவ வீட்டு நடக்கி யாரு வருவா? சம்மந்தியம்மா வாங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள போவோம். வாங்க சம்மந்தியம்மா, வாங்க போவோம். சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரி ஒரு திமிசால பேசுதா. வீட்டுக்குள்ள வாங்கன்னு வெட்டிக்கிட்டுல போறா. அவ என்னத்தை விட்டுனா நமக்கு என்னக்கா? நம்ம கடமையை வந்து பண்ணிட்டு போகணும், அவ்வளவுதான். வாங்க போவோம். பரவாயில்ல, மேனகா மூஞ்சி திருப்பிட்டு போனாலும் நல்ல அளவோல வீட்டை கட்டி இருக்கா. பொறுப்பா. எடி என்னடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்தவள மரியாதையா கூப்பிடுறதுக்கு இல்லாம ஒரு தினுசா கூப்பிட்டு நிக்க. ஏன் எல்லாரும் வாங்கன்னு தானே கூப்பிட்டேன். இதுல என்ன மரியாதை குறைவா நான் கூப்பிட்ட மாதிரி நீ பேசிட்டு இருக்க? எடி உங்க வீட்டுக்கு தானே விசேஷத்துக்கு எல்லாரும் வந்திருக்கோம். கொஞ்சம் சிரிச்ச முகமா சொன்ன என்னவா? மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு ஏதோ வேண்டாத வெறுப்பா வீட்டுக்கு வேண்டாத ஆள் வந்த மாதிரி நீ முடிச்சுக்கிட்டு நின்ன. இங்க பாருமா, நான் மரியாதையோட தான் எல்லாரையும் கூப்பிட்டேன். நீ சும்மா உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சும்மா என்ன ஏசிட்டு இருக்காத. எங்க வீட்டு ஃபங்க்ஷனை நான் நிம்மதியா சந்தோஷமா கொண்டாட விடு. அத இதேன்னு சொல்லி ஃபங்க்ஷன்ல பிரச்சனையை உண்டு பண்ணிடாத. எடி என்னடி பேசிக்கிட்டு இருக்க? என்னமோ உன் வீட்டுக்கு நான் பிரச்சனை பண்ண வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். பின்ன எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு என்னமோ நீ மரியாதை இல்லாம நான் கூப்பிட்ட மாதிரி என்ன ஏசிக்கிட்டு இருக்க? என் வீட்டு பால் காட்சிக்கு எங்க அம்மா, எங்க அண்ணன், என் மைனிகாரின்னு சொந்தம் கொண்டாடிட்டா நீங்க சீக்கிரமா வந்திய. பால் காய்ச்சதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 3வது மனுஷால் மாதிரி வந்துட்டு மரியாதையோட கூப்பிடல, மரியாதை இல்லாம கூப்பிட்டா நீ என்ன சும்மா போட்டு பேசிட்டு கிடக்க? இங்க பாருமா, யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எங்க மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காவோ. ஓஹோ அப்படியா? அப்ப நாங்க வந்தா எங்ககிட்ட இப்படிதான் பேசணும்னு உன் மாமியாரி உனக்கு சொல்லி கொடுத்துருக்காளா? இங்க பாருமா, சும்மா என் மாமியாரை பத்தி எல்லாம் குத்தம் சொல்லுத வேலையெல்லாம் வச்சுக்கிடாத பத்துக்க. உனக்கு உன் மருமவ எவ்வளவு பெருசோ அதே மாதிரிதான் எனக்கும் என் மாமியாரும், தெரிஞ்சுக்க. என்னமோ உங்க எல்லாரையும் நான் மரியாதை இல்லாம கூப்பிட்டேன்னு சொல்லுதியே. அப்ப உங்களுக்கு என்ன வாசல்ல வந்து ஆரத்தி எடுத்து வெத்தலை பாக்க வச்சா கூப்பிடணும் உங்களை உள்ள வாங்கன்னு? சொல்லுமா, பதில சொல்லு. எதுக்கு வாயை மூடிட்டு நிக்க? உன்னை பெத்ததுக்கு ஏமா? ஏன் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? உன் மருமவள ஆரத்தி எடுத்து தாம்பூலம் வச்சு நான் வீட்டுக்குள்ள அழைக்கல, அதான் உனக்கு சங்கடம். இது யாமடி இப்படி எல்லாம் பேசுத? இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்த? மாமியார் மருமவளும் ஒத்துமையா சந்தோஷமா ஒரே வீட்ல இருங்க. யாரு இல்லன்னு சொன்னா அதுக்கு எதுக்கிட்டு எங்களைய எல்லாம் எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா? நான் ஒன்னும் எடுத்தறிஞ்செல்லாம் பேசல. நீ கேட்ட கேள்விக்கு பதில சொன்னேன், அவ்வளவுதான். எடி உன் மைனிகாரி பட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. அந்த பட்டை மாத்தி உடுத்திக்க. ஆமா, என் மைனிகாரி எனக்கு பட்டெல்லாம் எடுத்துட்டு வருவான்னு நான் வாசல்ல நின்று காத்துட்டு கிடக்கேன் பாரு. போமா, எங்க மாமியாரு எனக்கு 5000 ரூபாய்க்கு பட்டை எடுத்து கொடுத்துருக்காவ. பாத்தியா எவ்வளவு நல்லா இருக்குன்னு? இது யாமடி இப்படி எல்லாம் பேசுத? ஏமா சும்மா ஏதாவது ஒண்ணு பேசி டென்ஷனை கிளப்பாத பத்துக்க. நாங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டியிருக்கோம் தெரியுமா? பால் காய்ச்சும் போது எங்களை சந்தோஷமா இருக்க விடுமா. சும்மா உன் மருமக பிராணத்தை பாடி என்ன டென்ஷன் ஆக்காத. நல்ல நேரம் முடியதுக்குள்ள பாலை காய்ச்சணும். நான் போய் பாலை காய்ச்ச போறேன். நீ வாரியா இல்லைன்னா இங்கே நின்றுட்டு உன் மருமக பிராணத்தையே பாட போறியா? எல்லாம் என்ன சொல்லணும்? இவ வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்ச பாரு. ஒரு அம்மைகிட்ட பேசுத மாதிரியா பேசுதா? மாமியாருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையில ஒரு காவாசியாவது எனக்கு கொடுக்காடான்னு பாரு. அவளும் அவன் மாமியார் மட்டும் நல்ல சந்தோஷமா ஒத்துமையா இருப்பாவலாம். நான் என் மருமக கூட ஒத்துமையா இருக்கப்படாதான். இவளுக்கு அப்படியே வயிற்றுச்சல். நீ என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இரு, நான் போறேன். மருமவன் மருமவளுக்கே தான் சப்போர்ட் பண்ணுதா? எந்த பெத்த தாயாது பெத்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாம இப்படி மருமவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாவளா? எட்டி நல்ல நேரம் முடியதுக்குள்ள நல்லபடியா பாலை காய்ச்சுவோம் வாங்க. தீமுரு பிடிச்சவா பரிமளம். பொண்ணு தாயி பார்வதி வாங்க வாங்க. அங்க பால் காய்ச்ச போறவளா, வாங்க போய் பாப்போம். என் மாவா பால் காய்ச்ச போறோம். வாமா வாமா, நீ கைய பிடிச்சு எடுத்து கூட்டிட்டு போறது நின்னா பத்துக்க. நான் தான் பொண்ணு தாயும் பார்வதி வருவாவோ. நீ போமக்கா நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இங்க நின்னுட்டே இருக்க பத்துக்க. வாங்க போவோம். பரிமளம், நாங்க ஒண்ணும் அடுத்தாள் இல்ல. எங்களை நீ ஒண்ணும் சமாளிக்காண்டா. அம்மாவா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தத நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் பரிமளம். எம்மாவா எம்மா எம்மான்னு என்ன பாசமா இருப்பா. இப்ப எப்படி எல்லாம் என்ன எடுத்தறிஞ்சு பேசுதா? மாமியா மாமியான்னு உயிரத்தான் விடுதா. சரி விடு பரிமளம். மாமியார் மருமகளும் ஒத்துமையா இருக்காவல, நமக்கு எந்த பிரச்சனை தராம இருக்காளேன்னு நீ சந்தோஷப்படு. வாங்க சம்பந்தி
சம்மந்திகாரி உன் அவளுக்கு ஓம் கிரீம் ஐஸ்கிரீம்னு ஏதாவது மந்திரத்தை போட்டுட்டாளோ என்னவோ. என்ன பார்வதி சொன்ன? ஓம் கிரீம் ஐஸ்கிரீமா? ஆமா, மந்திரம் போட்ட மாதிரி மாமியா பின்னாடியே சுத்துதாள்ல இவன் மவ. அதுக்குதான் அப்படி சொன்னேன் பாத்துக்க. நல்லா இருக்கு மந்திரம். ஓம் கிரீம்